ஜி சொல்லுப்பா. இந்த 41 பேர் கரூர் விஷயத்துல இந்த கேஸ் போட்டு திமுக ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். இந்த கரூர் கொலை வழக்கு சொல்றியா? ஆமா. அந்த 41 பேருக்கு அரசு வேலையை வாங்கி கொடுத்துடு. அரசு வேலை வாங்கி கொடுத்துடலாம். அப்புறம் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் படிக்கிறாங்க, அவங்க கேள்வி கேட்டா இப்ப நான் சொல்றத கேக்குறியா இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த 41 பேருக்கு அரசு வேலையை வாங்கி கொடுத்துடு. சரி. அதுக்கப்புறமா அந்த டிஎன்பிஎஸ்சி 41 பேர் சொல்றியே அவங்கள அப்புறமா பார்ப்போம். சரி, அவ்வளவுதானா? சரி. இல்ல அப்புறம் அந்த கீர்த்தனா அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஒரு குழந்தைய ஏஞ்சி நிக்க வச்சு இங்கிலீஷ்ல பேச சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுச்சு. அதை மறைக்கிறதுக்கு ஏதாவது? அது வேற மறைக்கணுமா? புடிச்சிட்டேன். யார? போயிடு. இல்ல போயிடு. இல்ல ஃபர்ஸ்ட் நீ ஹாஸ்பிடல் போ. நான் போவா? ஆனா அங்க நீ போற மாதிரி ஏதாவது வீடியோ எடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் நீ போய் உன் ரீல்ஸ போடு. அப்புறம் நடக்கிறத மட்டும் பாரு. சிஎம் சார், இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பெட் எல்லாம் பாத்தீங்களா? எதுவுமே சரியில்லை. டாக்டர் சரியில்லை, ட்ரீட்மெண்ட் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. நீங்க சீக்கிரம் வாங்க சார். இப்போ அதுக்குள்ள வந்துட்டீங்க. இந்த அரசு உடனடியா நடவடிக்கை எடுக்கும்பா. அப்ப அந்த பாலியல் தொல்லைக்கு மட்டும் எடுக்கல? சரி, இதை மட்டும் சொல்ல. குழந்தைங்க குழந்தை போட்டோ சார், சும்மா சொல்லக்கூடாது. 50 வருஷத்துக்கு நீங்க தான் சார் சிஎம். 50 வருஷத்துக்கு நீங்க தான். நான் சொன்னல, அத பண்ணா இத மறந்துடுவாங்க. போட்டோ